இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கங்களில் தென் திருவிதாங்கூர் என்று அழைக்கப்பட்ட கன்னியாகுமரியின் நெய்யூர் பகுதியை சுற்றி வாழ்ந்த மக்கள் காலரா, அம்மை நோய், தொழுநோய் போன்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் மடிந்து வந்தனர். மேலும் ஒருவருக்கு ஏதேனும் நோய் வந்துவிட்டால் தீய ஆவிகள் அவரை பிடித்திருப்பதாகவும் நம்பினார்கள். அதனை விரட்ட மந்திரவாதிகளை நாடி சென்றனர். மந்திரவாதிகள் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் நோயாளிகளின் உடலில் சூடு போடுவதும் மிளகாய் தூளினை நோயாளியின் கண்களில் தூவியும் கொடுமைப்படுத்தினர். இதனால் ஏற்படும் வேதனைகளை தாங்க முடியாத நோயாளிகள் அலறும் போது தீய ஆவி அவனை விட்டு ஓடுவதாக நம்பினார்கள். மேலும் பசுவின் சாணத்தை நோயாளியின் தலைமேல் பூசினார்கள். இவ்விதம் பூசினால் ஓடிய ஆவி மீண்டும் அவனை அணுகாது என எண்ணினார்கள். இவைகளை கண்ட மிஷனரிகளின் மனதில் இம்மக்களை குறித்து பாரம் அழுத்தியது. இவர்களுக்கு மருத்துவ வசதியும் நோயை குறித்த விழிப்புணர்வும் அவசியம் என்பதை உணர்ந்தார்கள். இங்கிலாந்திலிருந்து வந்து பணியாற்றி வந்த சார்லஸ் மீட் என்ற மிஷனரியின் காலத்தில் நெய்யூரில் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து வந்தது. தன்னுடைய நீதிபதி பதவியை துறந்த சார்லஸ் மீட் இந்திய மக்களின் நலனுக்காக நற்செய்தியுடன் சமூக பணியையும் திறம்பட செய்து வந்தார். மருத்துவ பணியின் தேவையை உணர்ந்தவர் எப்படியாகிலும் தான் பணியாற்றி வரும் நெய்யூரில் மருத்துவமனை ஒன்றினை தொடங்க திட்டமிட்டார். அதற்கு தேவையான நிதியையும் மருத்துவர்களையும் லண்டன் அருட்பணி இயக்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள எண்ணினார். 1837 சார்லஸ் மீட் சுகவீனமாகி இங்கிலாந்து சென்றார். அப்பொழுது அங்கு நடைபெற்ற கூடுகைகள் பலவற்றில் கலந்து கொண்டு திருவிதாங்கூர் மக்களின் நிலையையும் மூட நம்பிக்கைகளையும் தான் செய்து வரும் பணிகள் முதலியவற்றையும் எடுத்து கூறி அவர்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கினார். இதனால் இங்கிலாந்தில் உள்ள பலர் திருவிதாங்கூரில் நடைபெற்று வரும் பணிகளுக்கு உதவ முன்வந்தனர். அதோடு மட்டுமல்லாது சார்லஸ் மீட் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க லண்டன் மிஷனரி தலைமை சங்கத்தினர் 5 மருத்துவ மிஷனரிகளையும் அனுப்பினார்கள். 1837 அக்டோபர் 20 சார்லஸ் மீட் மற்றும் புதிய மிஷனரிகளின் குடும்பத்தினரோடு கப்பலேறி 1838 மார்ச் மாத இறுதியில் இந்திய மண்ணில் கால் பதித்தனர். தென் திருவிதாங்கூர் பகுதியை ஊழியத்தின் நிமித்தமாக 5 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மிஷனரி குடும்பத்தை பொறுப்பாக ஏற்படுத்தினார் சார்லஸ் மீட். மருத்துவமனைக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டுவதற்கு போதிய பண வசதி இல்லாததால் சில ஓலை குடிசைகளை கட்டினார் சார்லஸ் மீட். அதில் நோயாளிகள் வந்து அமர்ந்தும் தங்கியும் சிகிச்சை பெற்று வந்தனர். இதனை கேள்விப்பட்ட மக்கள் வெகு தொலைவில் இருந்தும் நெய்யூருக்கு வந்து மருத்துவ உதவி பெற்றனர். ஒவ்வொரு நாளும் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன்பு மருத்துவர்கள் வேதம் வாசித்து ஜெபித்து துவங்கினர். இயேசுவே பரம வைத்தியர் என்பதை நோயாளிகளுக்கு எடுத்து கூறினர். நோயாளிகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியதோடு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் கூறினார்கள். 1839 நெய்யூர் பகுதிகளில் பரவிய காலரா, வாந்தி போன்ற கொடிய நோய் தொற்றிலிருந்து பல மருத்துவ மிஷனரிகளின் உதவியுடன் அநேக மக்களின் உயிரை காப்பாற்றினார் சார்லஸ் மீட். நெய்யூர் மிஷன் மருத்துவமனையின் புகழ் நாடு முழுவதும் பரவிற்று. மக்கள் பரிகாரியாகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அது மட்டுமல்லாது அன்று காணப்பட்ட தீண்டாமை போன்ற கொடுமைகளில் இருந்து மருத்துவ பணியானது நிலையான விடுதலையை மக்களுக்கு கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமென்று எண்ணி ஆத்துமாக்களின் ரட்சிப்பை நோக்கமாக கொண்டு செயல்பட்ட சார்லஸ் மீட் அவர்களின் தியாகத்தால் எண்ணற்றோர் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றனர்.
இன்றும் நெய்யூர் மிஷன் மருத்துவமனை தென் மாவட்ட மக்களுக்கு அரும்பணியாற்றி வருகிறது. மிஸ்டரி சார்லஸ் மீட் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதோடு நாமும் செயல்படுவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்று மிஷனரிகளுக்கு அப்பா எங்களுடைய மக்களை குறித்து காணப்பட்ட அதே ஆத்தும பாரம் ஆண்டவரே இன்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கும் காணப்படட்டும் ராஜா. எங்களுடைய சொந்த ஜனம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே விக்கிரகத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பாவ கட்டுகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திர அசுத்தாவிகளை பிடிகளை கட்டுண்டு காணப்படுகிறார்களே தகப்பனே. இசப்பா அந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே என் தேவன் அப்பா ஸ்தோத்திர விடுதலையாக்குவதற்கு அநேக பிள்ளைகளை என் தேவனீர் எழுப்புவீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.